முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆய்வின்போது பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். இந்நிலையில் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், விவரங்கள். ஹலோ கொளத்தூர் தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்கள் மொத்தம் 6 நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார். முதல் நிகழ்ச்சியாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜமாலியா பகுதியில 23 கோடியே 4 லட்சம் ரூபாய்க்கு கட்டப்பட்டுள்ள தரைத்தளத்து பிளஸ் ஒரு 5 அடுக்கு மாடி கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார். மொத்தம் 130 குடியிருப்பை முதலமைச்சர் இந்த பகுதி மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இதே இடத்துல இருந்த வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு மிக சுதலமான இடத்துல 2022ஆம் ஆண்டு வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு அந்த வீடுகள் புதிதாக கட்டப்பட்டு தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்காக அந்த பயனாளிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 130 வீடுல 128 குடும்பங்கள் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு கொடுக்கப்படுது. எண்ணிக்கக்கூடிய 2 பேர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இந்த வீடுகள் கொடுக்கப்பட இருக்கின்றன. முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வு கொளத்தூர் தொகுதியில் நடக்கிறதால போலீஸ் பாதுகாப்பு தீவிரமாக போடப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, அதே போல நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே. நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குடியிருப்பு வாசிகளிடம் முதலமைச்சர் வீடு இருக்கக்கூடிய வசதிகள், அதனுடைய அமைப்பு, பயனாளிகளுக்கு செய்து கொடுக்கக்கூடிய வசதியை நேரடியாக பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். கட்டப்பட்டிருந்த வீடு எப்படி இருக்கிறது, இந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் முதலமைச்சரிடம் முழுமையாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இதுல 2 பிளாக்ஸ் இருக்கு. மொத்தம் அந்த 2 பிளாக்ஸ்லயும் 130 வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் அந்த வீடுகளை பார்வையிட்டு வருவதும் நம்மளால காட்சிகளாக பார்க்க முடிகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த வீடுகளை கட்டி கொடுத்தவர்களுக்கு கொடுத்து அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வீடு எவ்வாறாக இருக்கிறது என்பதையும் அவர்களிடம் கேட்டறிந்து முதலமைச்சர் அந்த குடும்பத்தினரிடம், அதாவது இந்த பயனாளிகளாக இருக்கக்கூடிய குடும்பத்தினரிடம் எப்படி இருக்கிறது என்பதனை கேட்டறிந்து வருகிறார். தற்போது 130 பயனாளிகளுக்கு வீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கிய காட்சிகளை பார்த்தோம். அதே போல அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது சுபாஷ்? இன்று மாலை முதலமைச்சர் இந்த முதல் நிகழ்வாக இது. அடுத்து இந்த பந்தர்கார்டன் பகுதியில இந்த கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 42 ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையத்துல பராமரிப்பு மற்றும் 2 எண்ணிக்கையிலான ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி மையங்களுக்கான பணிகளை செய்ய, நலத்திட்ட பணிகளை, வளர்ச்சி திட்ட பணிகளை 112 மின்மாற்றி தடுப்பான்களை அடிக்கல் நாட்டுறாரு. அதற்கான ஒரு பணிகளை செய்ய போறாரு. அதை தொடர்ந்து பேப்பர் மில் சாலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அலுவலக கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டுறாரு. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அவருடைய சொந்த சட்டமன்ற தொகுதியில். அதுக்கு அடுத்ததாக பெரியார் அரசு மருத்துவமனை உயிர்காக்கும் கருவிகளுக்கான ஆம்புலன்ஸ் மற்றும் டிஓ வாகனங்கள் எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிஎம் காலனியில 12வது ஆரம்ப பள்ளியில புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அரசு மாணவர்கள் உயர்தர கல்வி பயிற்சி மையத்தை திறந்து வைக்கவும் முதலமைச்சர் தற்போது கொளத்தூர் தொகுதியில சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தற்போது இந்த
வீடு உள்ள போய் எப்படி இருக்கிறதுலாம் பார்த்து வந்துவிட்டார். அதன் பின்னராக இங்க இருக்கக்கூடிய விழாவில் இந்த புதிய வீட்டு மனை பட்டாக்கள், அந்த சொந்த வீட்டுக்காரங்களுக்கு அந்த பட்டாக்களை கொடுப்பதற்கான நிகழ்வு நடக்க போகிறது. இதை முடித்துக் கொண்டு அடுத்ததாக நான் சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பணியாற்ற இருக்கிறார். அமைச்சர்கள் நேரு, தாமோ அன்பரசன், சேகர் பாபு ஆகியோர் எல்லாம் முதல்வருக்கு அமர்ந்திருப்பதையும் நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதியில் மாதந்தோறும் இது போன்ற நலத்திட்ட பணிகளை வளர்ச்சி திட்ட பணிகளை செய்துவதை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார். அந்த ஒரு நிகழ்வாக இந்த 6 இடங்கள்ல முதலமைச்சர் தனது நலத்திட்ட உதவிகள், பல்வேறு திட்ட பணிகளை தொடக்கி வைப்பதும் அடிக்கல் நாட்டுவதுமான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.